சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மைல்ட் அட்டாக் தான்ப்பா, அவங்க சொன்ன மாதிரி கியூர் பண்ணிடுவாங்கப்பா. டே புகழ், அவர் உட்கார விடா. உட்காருங்க. என்ன பண்றது? அம்மா பயப்படாதீங்கம்மா, உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சு. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பார்க்க வர சொல்றேன். நர்ஸ், இவங்களை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. இவங்க அப்சர்வேஷன்ல இருக்கணும். ஓகேவா? பார்த்துக்கோங்க. ஓகே, ஏதாவது ஒண்ணா கூப்பிடுங்க. ஓகே டாக்டர். எதுவும் ஆகாது, நீங்க தைரியமா இருங்க. இன்னும் கூப்பிடலையாண்ணா? டாக்டர் வராங்க. டாக்டர், நாங்க இப்ப போய் பார்க்கலாமா? பார்க்கலாம். பேஷண்ட் கண் முழிச்சிட்டாங்க. அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாம போய் பாருங்க. ஓகேவா? ஓகே டாக்டர். வாங்கப்பா. சரஸ்வதி, சரஸ்வதி. அம்மா, என்னம்மா இதெல்லாம்? பாத்து மெதுவா. அம்மா, அம்மா, என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க? நாங்களாம் ரொம்ப பயந்துட்டோம். மா, எப்படிமா இருக்கீங்க? மா, நான் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது நீங்கள் மயங்கி சோஃபாவில் விழுந்து கிடந்தீங்கம்மா. ரொம்ப பயந்து போயிட்டேம்மா. உடனே நானும் அக்காவும் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துட்டோம்மா. டாக்டர் வெளியில வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்க எல்லா மனசுக்கும் ஒரு ஆறுதலா இருந்துச்சுமா. சரஸ்வதி, திடீர்னு உனக்கு என்ன ஆச்சுமா? எங்க எல்லாரையும் பயமுறுத்திட்டியே. எதுக்கு பயப்படுறீங்க? நான் உங்களெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன். சரஸ்வதி, அதான் டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல, எனக்கு ஒன்றும் இல்லைங்க. நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க மனசை போட்டு குழப்பிக்காம தைரியமா இருங்க. என்னத்த, அருவி எங்கன்னு தேடுறீங்களா? ஆமா. என்ன, நீங்க எல்லாரும் இருக்கீங்க, ஆனா அருவி எங்க? அம்மா, உங்களை சுத்தி நாங்க இத்தனை பேர் கவலையோட நின்னுட்டு இருக்கோம். நீங்க என்னடான்னா அருவி எங்கன்னு தேடுறீங்க? அவ இருந்தா என்ன, இல்லன்னா என்ன? புகழ், அருவி எங்கன்னு கேட்டேன். மா, உங்களை கவனமாக பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு போனா அருவி பாட்டுக்கு சிவசங்கரி வீட்டுக்கு போயிருக்காமா. அதான் கோவத்தில் திட்டி வெளியே அனுப்பிட்டேன். அவ சிவசங்கரி வீட்டுக்கு போய் விருந்து சாப்பிட்டுட்டு வராமா. உங்களை விட அவளுக்கு சாப்பாடு தான் பெருசா போச்சு. மா, அவளை எல்லாம் மன்னிக்கவே கூடாதுமா. புகழ் சொன்ன மாதிரி அவ வெளியவே நிக்கட்டும். அப்பயாவது புத்தி வருதான்னு பார்க்கலாம். நிலவேணி, உங்ககிட்ட பேசுறதுக்கு இப்ப எனக்கு தெம்பில்ல. கொஞ்ச நேரம் நீ சும்மா இருக்கியம்மா? டேய், என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அருவி மேல கோவப்படுறதே உனக்கு வழக்கமா போச்சுல்ல? என்ன நடந்துச்சுன்னா, அருவியோட அப்பா அவளுக்கு ஃபோன் பண்ணி சாப்பிட கூப்பிட்டாரு. அப்ப அருவி அத்தையை தனியா விட்டுட்டு வர முடியாதுன்னு எவ்வளவோ சொன்னா. அதுக்கு நான் தான் பரவாயில்ல போமான்னு அவளை கட்டாயப்படுத்தி அனுப்பி வச்சேன். பாவம்பா, அவங்க அப்பா அவர் கையால சமைச்சு பொண்ணு கூட சேர்ந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஆசைப்பட்டாரு. இல்ல, நிஜமா சொல்றேன், அவ மனசே இல்லாம தான் போனா. நான் தான் கட்டாயப்படுத்தினேன். என்னமோ ஏன் கெட்ட நேரம் அவ போற நேரம் பார்த்து எனக்கு இப்படி ஆயிடுச்சுங்க. பாவங்க,
அதுக்கு அருவி என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? முதல்ல போய் அவளை கூட்டிட்டு வா. புகழ் தம்பி, நான் அப்பவே சொன்னேன்ல, நீங்க தான் எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுட்டே இருக்கீங்க. பாவம் அருவி, அத்தைக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு வெளியே நின்னுட்டு இருப்பா. போங்க, நீங்களே போய் கூட்டிட்டு வாங்க. இது எல்லாமே நீலவேணி அண்ணியால வந்தது. இவங்க தான் புகழை ஏத்தி விட்டு அருவியை வெளியில அனுப்பி விட்டுட்டாங்க. ஆமா, நான் தான் அவளை வெளியே இருக்க சொன்னேனா? அவ பண்ண தப்புக்கு என் தம்பி அவளை வெளியே அனுப்புனா. தப்பு பண்ணவளை விட்டுட்டு எல்லாரும் என்னையே குறை சொல்லிட்டு இருக்கீங்க. அம்மா மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கிறத பார்த்து நானும் என் தம்பி இந்த அம்மாவை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம். ஆனா அவ விருந்து சாப்பிட போயிருக்கா. இதெல்லாம் உங்க யாருக்குமே தப்பா தெரியாதுல்ல? அண்ணி, சும்மா அதையே பேசிட்டு இருக்காதீங்க, விடுங்க. என்ன புகழ், சொன்னல அருவியை கூட்டிட்டு வான்னு. போ போ போன்னு சொல்றாங்க. சரிம்மா. சொல்லுங்க. அப்பா மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணி சாப்பிட கூப்பிடாம இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. நான் பக்கத்துல இருந்திருந்தா அத்தைக்கு இந்த அளவுக்கு சீரியஸ் ஆயிருக்க விட்டுருக்க மாட்டேன். அம்மா தாயே, எதுக்கு என்ன இப்படி சோதிக்கிற? எப்படியாவது என் அத்தையை குணப்படுத்திடு. அப்படி குணப்படுத்திட்டேன்னா நான் உன் சன்னதியில வந்து மன்சோர் சாப்பிடுறேன். அண்ணே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அருவி என் கையால சமைச்சத சாப்பிட்டத பாக்கும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலண்ணே. பா 100 ஆயுசு. அருவி தான் ஃபோன் பண்றான். அண்ணே, ஸ்பீக்கர்ல போடுங்கண்ணே, அருவி பேசுறத நானும் கேட்கணும். சொல்லுமா அருவி, வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டியா? வீட்டுக்கு வந்துட்டேன்ப்பா. ஆனா இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அருவி, என்னாச்சுமா? குரல் ஒரு மாதிரியா இருக்கு. அழுதுட்டு இருக்க? ஆமாப்பா, நாங்க சாப்பிட வந்ததே பெரிய தப்பா போயிடுச்சு. நாங்க வந்த நேரம்னு பார்த்து அத்தை உடம்பு சரியில்லாம மயங்கி கீழே விழுந்திருக்காங்க. ஐயோ, அங்க யாரும் இல்லாதனால தனியா கிடந்திருக்காங்க. புகழ் வந்து பார்த்துட்டு தான் ஹாஸ்பிட்டல்ல இப்ப சேர்த்திருக்காங்க. இப்ப நானும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். மடி அருவி, இப்படிலாம் நடக்குன்னு தெரியாம போச்சேம்மா. இல்லைன்னா நான் உன்னை வீட்டுக்கே கூப்பிட்டுருக்க மாட்டேன்.